இன்றைக்கி நம்ம நிலக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டான ஒரு பிரியாணி. ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாச்சிப்பூ, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 தேங்காய் துண்டு, 3 இல்ல 4 பச்சை மிளகா, மல்லி இலை, 2 தக்காளி, 10 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கப் நிலக்கடலை, 1 கப் பிரியாணி அரிசி. நான் அதில் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றினீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறும் எண்ணெயிலையும் செய்யலாம், இல்லை வெறும் நெய்யில் கூட செஞ்சுக்கலாம். ரெண்டுமே சேர்த்து ஊற்றுறப்போ அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது சூடானதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கணும். நடுவில் கீரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயத்தை நான் அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சு இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை ஆட் பண்ணாலும் பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து நான் காஞ்ச கடலையை ஊற வச்சுட்டு அதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் காலையில் நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் வந்து இதை தண்ணியை வடிச்சிட்டு ப்ரெஷர் குக் பண்ணணும். 3 சவுண்ட் ஹையில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தண்ணியை திருப்பி ட்ரெயின் பண்ணிவிட்டு நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 1 சவுண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு வைக்கணும். அப்புறம் சிம்மில் வச்சு 3 நிமிஷம் வச்சிட்டோம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நமக்கு நிலக்கடலை பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.